உபவாச ஜெபத்தில் தூதர்களுடைய காரியங்கள், அபிஷேகம், அக்கினி அபிஷேகம்ன்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தா. நான் சொன்னேன், நீங்கள் தொலைத்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் தொலைத்ததெல்லாம் திரும்ப மீட்டு கொள்வீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் பேசினேன். அதுக்காக கடைசியில் ஒவ்வொருத்தருக்காக ஜெப எண்ணெய் வச்சு ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அம்மா பிசாசு போராட்டம், அந்த அம்மாவுக்கு ஜெபம் பயங்கரமாக அலக்களித்தது. அந்த அம்மாவோட தோடு கழண்டு விழுந்துருச்சு கீழே. ஜெபம் பண்ணும்போது தங்கம் தோடு கழண்டு கீழே விழுந்துருச்சு. நான் என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறேன்? தொலைத்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். இந்த அம்மா அப்போவே தொலைச்சிருச்சு. ஜோபத்தில் பயங்கரமாக அலக்கழிச்சு தோடு, அப்புறம் தோடு கிடச்சிச்சு. அந்த திருகாணி பின்னாடி அது கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற நேரம், சரி ஐயாட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு திரும்ப வந்தாங்க. கடைசி அந்த அம்மாவுக்கு தலை மேலே கை வச்சு திரும்ப அதே வார்த்தை, அம்மா நீங்கள் தொலைச்சதெல்லாம் உங்களை தேடி வருமா. இந்த அம்மா இப்போ தானே ஒன்று தொலைச்சேன், அந்த எண்ணத்தில் அப்படி இருந்துருக்குறாங்க. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்க காலுக்கிட்டே அந்த திருகாணி இருந்துச்சா. அவங்க எடுத்துகிட்டு திரும்ப ஓடி வந்து சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் அப்படியே நடக்குது, நான் தொலைச்ச நகையெல்லாம் திரும்ப எனக்கு கிடச்சிருச்சு, என் வாழ்க்கையில் நான் தொலைத்த பணங்களும் என்னை தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு சகோதரனுக்கு அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது பயங்கரமான பிசாசு போராட்டம். அவர் மேலே கை வச்சா மேனிஃபெஸ்ட் பண்ணுறாரு. கராத்தே மாதிரி நம்ம தம்பிங்க இந்த கை ஒரு ஆள், இந்த கை ஒரு ஆள், கால் 2 பேர் பிடிக்கிறாங்க. இப்படின்னா நம்ம ஆளுங்களாம் கீழே விழுந்துருவாங்க. கராத்தே மாதிரி பயங்கரமாக பண்ணுறாரு. எல்லாம் ஜெபம் பண்ணி அன்னைக்கு அந்த பிசாசின் வல்லமைகள் எல்லாம் துரத்தியாச்சு. இன்னைக்கு வந்து சாட்சி சொன்னாங்க. அவங்க ஒரு இடம் வாங்கினாங்க முள்ளுக்குறிச்சியில், ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினாங்க. அதையே கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கிறாங்க. அதை எப்படா அடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேற்று திடீர்னு அந்த இடத்தோட ஓனர் ஃபோன் பண்ணி, பக்கத்துலேயே இன்னொரு நிலம் இருக்குது, அதையும் நீங்களே வாங்கிக்கோங்கன்னாராம். இதையே எங்களால் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல, அதை நாங்கள் வாங்கி என்ன பண்ண போகிறோம். இல்லை, மந்திரம் பண்ணுற ஒருத்தவன் வர்ற மாதிரி இங்கே கேள்விப்பட்டேன், அவன் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கிறான் அந்த நிலத்தை, எனக்கு அவங்ககிட்ட கொடுக்க மனசு இல்லை, கிறிஸ்தவங்க உங்கள்கிட்ட கொடுத்தா நான் நல்லா இருப்பேன், அதனால் நீங்களே இதை வாங்கிக்கோங்க. அவங்க சொன்னாங்களா, எங்கள்கிட்ட காசு இல்லை, இப்போ எங்களால் காசு கொடுக்க முடியாது. அப்போ ரியல் எஸ்டேட் மாதிரி பண்ணுறாரு. அவர் சொன்னாராம், இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு இப்போ காசு கொடுக்க வேணாம், 1 வருஷம் கழித்து காசு கொடுங்கன்னாங்களாம். ஆமென். இன்னும் 10,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு மீதி காசு எல்லாம் 1 வருஷம் கழித்து கொடுங்க, ஆனால் இந்த இடத்த நீங்கள் தான் வாங்கணும் அப்படின்னு தேடி வந்து கையில் கொடுத்துட்டு போனாராம். அவர் சொல்கிறார், பாஸ்டர் வெள்ளிக்கிழமை பிசாசு ஓட்டுனீங்க, அடுத்த நாளே நிலம் என்னை தேடி வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய நன்மைகளை பிசாசு எந்த அளவுக்கு தடுத்து வச்சிருக்கிறான். ஆமென். ஸோ அதனால தான் தேவ பிள்ளைகள் நாம் எப்பயுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பிசாசு எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதாய் நாம் ரொம்ப அவருடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை வாழணும். விசுவாசிக்கிறவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாய் ஹல்லேலூயா. இன்னும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். இது 7வது மாதம், வருஷத்தின் பாதி மாதங்கள், பாதி நாட்களை முடித்து புதிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த வருகிற நாட்கள், மீதம் இருக்கிற 6 மாதங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற மாதமாக இருக்கும். ஆமென். இந்த மாதம் 7வது மாதம் ஒரு வார்த்தையை கர்த்தர் உள்ளத்தில் பேசினார். இந்த மாதம் கிருபையின் மாதம். எல்லாம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன மாதம் சொல்லுங்க? கிருபையின் மாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையின் மாதம். இது உங்களுக்கு என்ன மாதம்? கிருபையின் மாதம். கர்த்தர் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக கிருபைகளை நீங்கள் காண்பீர்கள். வசனத்தை எடுத்து வாசிப்போம், வேக வேகமாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்போம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணும். அடிக்கடி நான் சொல்வேன், காதுல கேட்கறது முக்கியம் கிடையாது, உள்ளத்துல பெற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். ஆமென். சரி, 2 கொரிந்தியர்
9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். குறித்து வைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா இந்த வார்த்தையை? 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறாராம், ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு சிறந்த உங்களுக்கென்று ஒரு கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபை என்ன செய்யுமா? முதலாவது ஒரு காரியம், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் என்னை சம்பூரணமடைய செய்யும். ஆமென். கவனிக்கிறீங்களா வார்த்தைகளை? அல்லேலூயா. நல்லா கவனமா கேட்கணும். அப்பதான் வார்த்தை உள்ள செல்லும். வேற எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடாதீங்க. இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குள், உங்கள் ஆத்துமாக்குள் செல்வதாக. கர்த்தர் உங்களுக்காக ஒரு கிருபையை கொடுக்கிறார். உங்க மேல ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கட்டளையிடுகிறாரு. இந்த கிருபை என்ன செய்யும்? எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணத்தை கொடுக்கும். சம்பூரணம் என்றால் மிகுதியின் அர்த்தம், தேவைக்கு அதிகமாக. அல்லேலூயா. மீதம் எடுக்கிற ஒரு நிலைமைக்கு பேர் தான் சம்பூரணம். இந்த சம்பூரணம் ஏதோ ஒரு நாள் அப்பப்ப இல்ல, எப்பொழுதும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்பொழுதும் சம்பூரணம், எல்லாவற்றிலும் சம்பூரணம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். எப்பொழுதும் சம்பூரணம், எல்லாவற்றிலும். நான் ஏன் உங்களை திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னா, அப்போ உங்க மனதில் பதியும். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். உங்க தனிப்பட்ட ஜெபத்துல இந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும்? சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாவற்றிலும் சம்பூரணம், எப்பொழுதும் சம்பூரணம். கர்த்தருடைய கிருபை இதை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா. உங்களுடைய ஒருவேளை வருமானமும் செலவும் சரியா இருக்கு, எதுவுமே என்னால மீதம் எடுக்கவே முடியல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு கிருபையை கொடுக்கிறார். வருகிற நாட்களில் நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். நம்ம ஆண்டவர் எங்கேயுமே சரியா செய்யலைங்க, எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கிறார். 5 அப்பா 2 மீன் 5000க்கும் அதிகமான பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. மீதம் எடுக்க உதவி செய்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். சொல்லுங்க பாப்போம். நீங்கள் மீதம் எடுப்பீர்கள். அது மாத்திரமல்ல, சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக. உங்களை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? உங்களுக்கு ஏன் கர்த்தர் திரளான நன்மைகளை கொடுக்கிறார்? உங்களுக்கு ஏன் கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்னா, நீங்கள் வாழணும், உங்கள் குடும்பம் வாழணும். அதிலிருந்து மீதம் எடுப்பதை எடுத்து மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய். இது யாருக்கான ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கான ஆசீர்வாதம். அதோட நிக்காம அதுக்கப்புறம் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும். இது யாருக்கான ஆசீர்வாதம்? மற்றவர்களுக்கான ஆசீர்வாதத்தை யார் கையில கர்த்தர் கொடுக்கிறாரு? ஆபிரகாம் கையில கொடுக்கிறாரு. இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. உங்க ஊர்ல இருக்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? உங்க கையில கொடுத்திருக்கிறார். உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவுகள், உங்கள் பக்கத்துல கஷ்டப்படுகிற மக்கள், நெருக்கப்படுகிற மக்கள், இவர்களை எல்லாரையும் போஷிக்க கூடிய கிருபையை கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். அதனாலதான் அவர் சம்பூரணத்தை கொடுக்கிறார். சம்பூரணத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு காலையில கூட முள்ளுக்குறிச்சியில் நான் பேசினேன். உங்க கையில கர்த்தர் என்னெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இதை முதல்ல நீங்க விளங்கி கொள்ளணும். 3 இடத்துல விதைப்பதற்காக கர்த்தர் உங்க கையில பணங்கள் கொடுக்கிறார். 3. எல்லாரும் சொல்லுங்க. உங்க கையில கர்த்தர் கொடுக்கறதெல்லாம் நீங்க 3 இடத்துல என்ன பண்ணணும்? விதைக்கணும். 3 இடம். முதலாவது ஒன்று எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்கிற பணங்கள், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் முதலாவது யாருக்காக? அதை வேற எந்த வட்டிக்காரனும் சாப்பிடக்கூடாது, வேற யார் டாக்டர் சாப்பிடக்கூடாது, வக்கீல் சாப்பிடக்கூடாது. உங்களுக்காக கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வேற எங்கேயும் போகக்கூடாது. பணம் எங்கேயுமே செலவாகக்கூடாது. செலவாகக்கூடாதுன்னா வீணான செலவு போகக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு முறை உங்க கைகளில் பணம் வரும்போதும் ஜெபம் பண்ணுங்க. நான் நிறைய பேருக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அது 100 ரூபாயோ 10 ரூபாயோ 500 ரூபாயோ 50,000மோ எந்த பணம் உங்க கையில வந்தாலும் முதலாவது அதுல கை வச்சு என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இது கர்த்தர் எனக்காக கொடுத்த ஆசீர்வாதம். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா அதுல பிசாசு கை வைக்க முடியாது, மனிதர்கள் அதுல கை வைக்க முடியாது. அந்த பணங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறும். வீணான செலவுகள் எல்லாம் தடைபடும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க இனிமேல்? ஆமென். ஸோ அப்போ முதல்ல கர்த்தர் யாருக்காக கொடுக்கிறாரு? உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக. கணவன் அதில் தப்பே கிடையாது. சில பேர் பார்த்தீங்களா, ஊருக்கெல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க, சொந்த வீட்டுக்கு 1 பைசா நீட்ட மாட்டாங்க. மனைவி சிக்கன் சாப்பிடும் போல இருக்குங்க, சிக்கன் வாங்கிட்டு வாங்க. ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சில்லி சிக்கன் வாங்கி தருவார். ரோட்டில் போகிறவன் வந்தவன் அவனுக்கு இவனுக்கு எல்லாம் வாங்கி தருவார். ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தப்பது, தவறு அது. முதலாவது நீங்கள், உங்கள் குடும்பம். 2வது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பணம் தேவ ராஜ்யம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவ ராஜ்யத்தை கர்த்தர் உங்கள் பணத்தின் மூலமா தான் கட்டி எழுப்புவார். உங்க கைகளில் தான் கொடுப்பார் கர்த்தர். நீங்கள் விதைக்கிற அந்த விதையை வைத்து கர்த்தர் இந்த பூமியில தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். ஆமென். 3வது ஒரு காரியம் கம்யூனிட்டி, சொசைட்டி. கஷ்டப்படுகிற மக்கள், நெருக்கப்படுகிற மக்கள், ஏழை மக்கள், இல்லாத மக்கள், அவர்களை போஷிப்பதற்கான பணத்தை கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். எத்தனை பேர் விளங்கிக்கிறீங்க? அப்போ முதல்ல இனிமே உங்க கையில பணம் வந்துச்சுன்னா 3ஆ பிரிக்கணும். இனிமே பார்த்து செலவு பண்ணுவீங்களா? நிறைய இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க நம்பாளுங்க. 3ஆ பிரிங்க. உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, இல்லாத மக்களுக்கு கொடுக்கணும், தேவராஜ்யத்துக்கு கொடுக்கணும். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்க கொடுத்து பாருங்க எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு முள்ளுக்குறிச்சியில் இந்த வார்த்தையை பேசிட்டு இருந்தேன். ஒரு பாப்பா, அது உப்பிலிபுரம் சர்ச்சை சேர்ந்த பாப்பா, இன்னைக்கு தான் வந்துச்சு முள்ளுக்குறிச்சி. அவங்க பாட்டிலாம் நம்ம சபைக்கு, முள்ளுக்குறிச்சி சபைக்கு வராங்க. ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பும்போது அவங்க தாத்தா கையில் காசு கொடுத்தாராம். இந்தா கண்ணு வச்சுக்கோ, ஊருக்கு போகிற அப்படின்னு. இந்த செய்தி கேட்ட உடனே அந்த பாப்பா அவங்க தாத்தா பாக்கெட் மணிக்காக கொடுத்த பணத்தில் 3ஆ பிரித்து ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து, அண்ணா இது ஊழியத்துக்காக வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனது. சின்ன பொண்ணு. அல்லேலூயா. நான் சொன்னேன், உனக்கு இனிமேல் நிறைய பாக்கெட் மணி கிடைக்கும். எஸ், கொடுத்து பாருங்களேன், எவ்வளோ பெற்றுக்கொள்வீங்க ஆண்டவரிடத்துல. நம்ம யாருக்காக கொடுக்கிறோம்? தேவனுக்காக கொடுக்கிறோம். ஏன் பணம் விரயமாகுது? ஏன் தேவையில்லாத செலவுகள் வருது? ஏன் பணம் எல்லாம் டாக்டர்கிட்டே போகுது, வக்கீலுக்கிட்டே போகுது? ஏன்னா பணம், இந்த போன வாரம் நான் பேசுன்னு நினைக்கிறேன்ல, ப்ராஸ்பரிட்டி பேசும்போது சொன்னேன், பர்பஸ் இல்லாத பணங்கள் அது ஒன்றுமில்லாமல் போகும். உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு என்ன இருக்கணும்? பர்பஸ்னா என்ன? நோக்கம் இல்லாத பணங்கள் வீணாய் செலவாகும். உங்கள் கையில் இப்போ 1000 ரூபாய் இருக்குன்னா, இந்த 1000 ரூபாய் நான் எதுக்கு செலவு பண்ணணும்னு முதல்ல என்ன பண்ணிடணும்? காரணத்தை வச்சிருங்க. இது சும்மா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஒரு இந்த பக்கம் ஒரு 500, அந்த பக்கம் 500 வச்சிங்கன்னா அந்த 1000 எப்படி போகணும் உங்களுக்கே தெரியாது, போயிடும். நோக்கம் இல்லாத பணங்கள் ஒன்றுமில்லாமல் போகும்.
நோக்கத்தோடு கூடிய பணங்கள் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். விளங்குதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா வந்து ஆசீர்வதியும் 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 முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது. கொஞ்சம் ஞானமா நம்ம செயல்பட வேண்டும். கைகளில் வாங்குகிற பணங்களை குறித்ததான தேவ ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எஸ்பெஷலி ஆண்கள், குடும்ப தலைவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் எதுவுமே கொடுக்காம கிடையாது. கொடுக்கிற பணங்களை பிசாசு ஈஸியா வஞ்சகமா இழுத்து விடுகிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சம்பூரணத்தை கொடுக்க விரும்புகிறார், மிகுதியா எடுக்க விரும்புகிறார், நிறைய கொடுக்க விரும்புகிறார். அது எப்பங்க? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தால் அநேகத்தில் கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பவே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அது சிறிய விதையாய் இருந்தாலும் அது பெருகட்டும். எங்கள் பணங்களை, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை திருட பார்க்கிற எல்லா இருளின் பிசாசின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போவதாக ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னைக்கு ஆக்சுவலாக ப்ராஸ்பரிட்டி நான் பேசல, அப்படியே போகுது. கிருபை எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நேரம் ஆயிற்றுக்கு, ரொம்ப வேகமாக முடிக்கிறேன். 2 விதமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, எத்தனை விதமான கிருபை? நல்லா கவனிக்கணும். அடுத்த வாரம் வந்து கேள்வி கேட்பேன். போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு பதில் சொல்லணும். ஆமென். 2 விதமான கிருபைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். முதலாவது ஒரு கிருபை, அது அசையாத கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, நிலைத்திருக்கும் கிருபை. எழுதுனா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். இதை நீங்கள் தியானிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, அசையாத கிருபை. ஆமென். பெர்மனன்ட் கிரேஸ் ஆஃப் காட், நிலைத்திருக்கும் கிருபை. அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது இன்னொரு கிருபை என்னன்னா அனுதின கிருபை. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கும் கிருபை. 2 விதமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது என்ன கிருபை? அசையாத கிருபை, நிலைத்திருக்கும் கிருபை. 2வது ஒரு கிருபை அனுதின கிருபை, ஒவ்வொரு நாளும் தேவன் அருளும் கிருபை. இந்த 2 கிருபைகள் உங்களை சம்பூரணமாய் வாழ வைக்கும். 2 கிருபை உங்களை இந்த மாசம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என் கிருபை உன்னை சம்பூரணமாய் வாழ வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாசம் நான் மீதம் எடுப்பேன்? நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த மாசம் திருவிருந்து ஆராதனையில் இங்கே இருக்கிறவங்களாம் சாட்சி சொல்லணும். ஒவ்வொரு மாசமும் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன், இந்த மாசம் மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார் அப்படின்னு சாட்சி சொல்லணும். நம்புறீங்களா அந்த வார்த்தையை? விசுவாசிக்கிறீங்களா? நடக்குமா? நடக்குமா? எஸ். அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. உங்களை சம்பூரணமாக்குகிற கிருபை. முதலாவது கவனிங்க, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை அசையாத கிருபை. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் ஹல்லேலூயா. நான் உன் மீது வைக்கிற கிருபை மாறாத கிருபை, மறையாத கிருபை, அசையாத கிருபை, நிலைத்திருக்கும் கிருபை. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும், இந்த பக்கத்தில் இருக்கிற கொல்லிமலையை கூட அப்படியே தூக்கிட்டு போய் தள்ளி வைக்கலாம், ஆனால் நாம உன் மேலே வைத்த கிருபையை யாராலையும் அசைக்கவே முடியாது. யோசிச்சு பார்க்குறீங்களா? கிருபை எவ்வளோ ஸ்ட்ராங்கானது. உங்கள் மேலே கர்த்தர் வைத்த கிருபையை எந்த மனிதனாலையும் எந்த பிசாசாலையும் அழிக்க முடியாது. ஆமென். உங்கள் மேலே கர்த்தர் வச்ச கிருபையை எந்த பாவத்தாலையும் அழிக்க முடியாது. எனக்கு கிருபை அவ்வளோ பவர், அது அவ்வளோ வல்லமையானது. கிருபையை சாதாரணமாக நினைக்காது. கிருபை அப்பப்போ போயிட்டு வருது. இல்லை இல்லை,
உங்க மேல கர்த்தர் வைத்த கிருபையை எந்த மனுஷனாலையும் எந்த பிசாசாலையும் அழிக்கவே முடியாது, திருடவே முடியாது. உன்மேல் வைத்த கிருபை மாறாது. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிறோம் வசனத்துல 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 34வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 1 நாளாகமம் 16:34. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? அது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த வார்த்தையை நீங்க நல்ல ஆழமா விசுவாசிங்க. நிறைய நேரம் நாம நினைக்கிறோம், நம்ம சோர்ந்து போறோம், கிருபை நம்மளை விட்டு போயிடுமோ, ஏசப்பா கிருபை நம்மளை விட்டு விலகிடுமோ, ஏசப்பா என்னை மறந்துடுவாரோ, என்னை ஆண்டவர் தூர புறக்கணிச்சிடுவாரோ, என்னை விட்டுட்டு போயிடுவாரோ. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உன்னை விட்டு மாறாது. கிருபைனா வேற ஒண்ணுமே இல்லை, அவர் உங்க மேல வைத்த அன்பு. கிருபைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அன்பு. அப்ப கிருபை மாறாதுன்னா உங்க மேல கர்த்தர் வைத்த அன்பு மாறவே மாறாது. இன்னொரு வார்த்தை சொல்லட்டா, இது கேட்க கொஞ்சம் இதா இருக்கும், பட் இதுதான் உண்மை. என்ன தெரியுங்களா? நீங்கள் எவ்வளவு பாவியா இருந்தாலும் உங்க மேல வைத்த கிருபை மாறாது. இது உண்மை. எவ்வளவு தூரம் நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போனாலும் கிருபை விலகாது. உங்களை கிருபைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசிக்கணும், என் மேல கர்த்தர் வச்ச கிருபை விலையேற பெற்றது, அசையாதது, நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 18வது சங்கீதம் 50வது வசனத்தின் கடைசி பகுதியில, சதா காலமும் கிருபை செய்கிறார். சதா காலமும், எவ்ரிடே, எல்லா நாளும் கிருபை. ஆமென். கிருபை மாறவே மாறாது, அழியவே அழியாது. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 32வது அதிகாரம் 18வது வசனம். 32வது அதிகாரம் 18. எரேமியா, 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர். எடுத்துட்டீங்களா? எரேமியா 32:18. சேர்ந்து படிங்க அந்த வார்த்தையை. 1000 தலைமுறைகளுக்கும். நல்லா கவனிங்க. என்ன ஒரு தலைமுறைனா எத்தனை வருஷம்? ஒன் ஜெனரேஷன்னா சந்ததி அப்படின்றோம்ல. இது 3rd ஜெனரேஷன், 2nd ஜெனரேஷன் சொல்லுவாங்கல்ல. 2வது சந்ததிங்க. நான் 3வது தலைமுறை, நான் 4வது தலைமுறைன்றாங்களா. ஒரு தலைமுறைனா எத்தனை வருஷம்? இன்னைக்கு காலையில் 40 வருஷம்னாங்க, அப்ராக்சிமேட்டா 40ன்னு வச்சுக்குவோம். ஒரு தலைமுறை 40 வருஷம் என்றால் 1000 தலைமுறை எத்தனை வருஷம்? சொல்லுங்க, கணக்கு புலிகள்லாம் சொல்லுங்க. ஒரு தலைமுறை 40 வருஷம்னா 1000 தலைமுறைனா 40,000. அப்ப ஆண்டவருடைய கிருபை எத்தனை வருஷம் வரைக்கும் நிலைச்சு நிக்குதா? இது உங்களால யோசிக்க முடியுதா? ஆமென். அல்லேலூயா. ஐயா, இந்த ஆண்டவர் இயேசு வந்தே இப்பதான் 2000 வருஷம் ஆகுது. ஆனா அவருடைய கிருபை 40,000 ஆண்டுகள். அப்பனா அந்த கிருபை எவ்வளோ வல்லமையானது! உங்க மேல வச்ச கிருபை நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி, உங்க பேர பிள்ளைங்க, பிள்ளைகளோட பிள்ளைங்க, பிள்ளைகளோட பிள்ளைங்க, இது மாதிரி 1000 தலைமுறை வரைக்கும் இந்த கிருபை பாஸ் ஆயிட்டே போகுமா. அப்படியே சந்ததி சந்ததியை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா எத்தனை மனிதர்கள், எத்தனை பிசாசு வந்தாலும் அந்த கிருபையை அழிக்க முடியாது. நிலைச்சிருக்கிற கிருபை, நிலைச்சிருக்கிற கிருபை. எந்த வியாதியும் உங்களை அசைக்க முடியாது, எந்த பணமும் உங்களை அசைக்க முடியாது, எந்த பிசாசும் உங்களை அசைக்க முடியாது, எந்த இருளின் வல்லமைகளும் உங்களை அழிக்க முடியாது. ஏன்னா உங்க மேல என்ன இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அசைக்க முடியாது. ஏன் நாம பேச வேண்டிய டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். தண்ணியை போட்டு நிக்க கூட முடியல, ஆடிக்கிட்டு என்ன சொல்றான்?
என்னை யாரும் இப்படி தட்டுனீங்கன்னா தொப்புன்னு விழுந்துருவான். ஆனா வாயில என்ன வார்த்தை வருது? யாரும் அசைக்க முடியாது. ஆனா இந்த டைலாக் முதல்ல யார் பேசணும்? கிருபை பெற்றவர்கள் நாம சொல்லணும், அசைக்கவே முடியாது. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, யாரும் அசைக்க முடியாது. எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த பிசாசு, எந்த பிரச்சனை, எதுவும் உங்களை அசைக்காது. அவருடைய கிருபை 1000 தலைமுறை வரைக்கும் உங்களோடு இருக்கிறது. ஆமென். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். இதெல்லாம் நம்புறீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு முள்ளுக்குறிச்சி சர்ச்சில் வெளுத்து வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் கிருபை கொடுக்குறேன்றாரு. 1000 அட்லீஸ்ட் ஒரு 100 வயசாவது வரைக்கும் நீங்க வாழணும். 100 வயசுக்கு கீழே யாராவது செத்து போனீங்கன்னா நான்லாம் வரவே மாட்டேன்ட்டேன். நம்புறீங்களா? நடக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு அதே வார்த்தை சொல்லலாமா? எங்கத்த பாஸ்டர், இருக்கிற பிரச்சனை எப்படா போய் சேர்ந்தா நல்லா இருக்குதுன்னு இருக்குது, என்னாலாம் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்றீங்களா? செஞ்சுரி போடணும். சச்சின் செஞ்சுரி போடுற மாதிரி நீங்க 91ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டு, வித் லாங் லைஃப் ஐ வில் சாட்டிஸ்ஃபை ஹிம். நான் அவனை தீர்க்காயுசை கொடுத்து திருப்தியாக்குவேன். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புறாரா? வாழுவீங்களா? சொல்லுங்க, எவ்வளோ வரைக்கும் வாழுவீங்க? தீர்க்காயுசா? சும்மா சொல்லுங்க, எவ்வளோ நாள் வாழுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட நான் வாங்கிட்டேன்னா அப்புறம் நீங்களே என்கிட்ட புலம்பு, இதெல்லாம் இருக்குது, பேசாமல் செத்து போயிட்டா பரவாயில்ல பாஸ்டர் அப்படின்னு என்கிட்டே வருவீங்கல்ல. குச்சி எடுத்து 2 அடி அடிச்சு, அன்னைக்கு இந்த வாய் என்ன சொன்னுச்சு? 100 வயசு வரைக்கும் வாழுவேன்னு சொன்னது இப்ப பிரச்சனையை பார்த்தோன்னா என்ன பேசுத? வசனத்துக்கு ஆப்போசிட்டா பேசணும், போச்சு. வசனம் சொல்லுது, உனக்கு நான் தீர்க்காயுசை கொடுக்குறேன். வாழுவீங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை. நீங்க நான் வாழுவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாழ்வதற்கான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஆசைப்படுங்க, வாழணும். எஸ், அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பின்னாடியே துரத்திட்டு வரார்ல, எங்க போனாலும் பின்னாடியே வரார்ல. எதுக்காக வராரு? சாகடிக்கவா வராரு? உன்னை எப்படா கொல்ல, ஈட்டியை கையில் வச்சுட்டு வா வா வா, தப்பு பண்ணிட்டல, இப்போ உன்னை கொல்றேன். அப்படியே ஆண்டவர் பின்னாடி துரத்திட்டு வராரு? உங்க பின்னாடி ஏன் ஆண்டவர் துரத்திட்டே வராரு? எத்தனை முறை நம்மளாம் விலகி விலகி ஓடுறோம். சர்ச்சுக்கு வராமல் ஓடுறோம், ஜபத்துக்கு வராமல் ஓடுறோம். இயேசு வேணாம், ஒன்று வேணாம், சர்ச்சு வேணாம், ஒன்று வேணாம், ஓடு ஓடு ஓடு. எங்க தூரத்தில் போனாலும் திரும்ப முடிய பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. ஏன் துரத்திட்டு வராரு? உங்களை வாழ வைக்க, உங்களை வாழ வைக்க. நீங்க ஆண்டவருக்கு திரும்ப பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒன்னே ஒன்று பண்ணுங்க, ஏசப்பா நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்களை அவர் வாழ வைப்பார். நம்புறீங்களா? கை வைத்து சொல்லுங்க, என் அப்பா வாழ வைப்பார், என்னை தீர்க்காயுசோட வாழ வைப்பார், நன்மை குறைவில்லாம வாழ வைப்பார், சுகம் பலன் ஜீவனை கொடுத்து வாழ வைப்பார், எல்லாவற்றையும் கொடுத்து என்ன வாழ வைப்பார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் என் கிருபை உன்னை தாங்கும். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதனாலதான் சொன்னேன், இது அசையாத கிருபை, நிலைச்சிருக்கும் கிருபை. கிருபை அசையாதுன்னா நீங்களும் அசைய மாட்டீங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்காது. நம்புறீங்களா? இன்னொரு வார்த்தை, 89வது சங்கீதம் 2வது வசனம். 89வது சங்கீதம் 2வது வசனம். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும்னா அஸ்திபாரமாக அசையாமல் நிலைத்திருக்கும். கிருபை நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த கிருபையை தான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். அப்ப கிருபை உங்க மேல இருந்தா உங்களையும் யாரும் என்ன பண்ண முடியாது? அசைக்கும். நீங்கள் நிலைத்திருப்பீர்கள்.
காற்று வரலாம், சூறாவளி வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம். தைரியமா சொல்லணும், கிருபை நிலைத்திருப்பதனால் நானும் நிலைத்திருப்பேன், அசைய மாட்டேன். சொல்ல முடியுமா உங்களால? விசுவாசத்தோட சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஐயா, கிருபை அசையாதுன்னா நீங்க அசைய மாட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கிருபை அசையாது, நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கிற கிருபை. நீங்கள் குடும்பமாய் தேவன் மத்தியில் அவருடைய கிருபைக்குள்ளாய் நிலைத்திருப்பீர்கள். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்னைக்கு காலையில் முள்ளுக்குறிச்சியில், இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு, ஒவ்வொருத்தருக்காக ஜோமணி தனித்தனியாக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தா, வீச்சுன்னு கத்திட்டு பயங்கரமான போராட்டம், மரண போராட்டம். இந்த பொண்ணோட உயிரை எடுக்கணும்னு நான் உள்ள வந்திருக்கிறேன். என்னை ஏவி விட்டுருக்குறாங்க. உயிரை எடுக்காம நான் போக மாட்டேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட உயிரை நான் எடுப்பேன். பயங்கரமான பிசாசு போராட்டம். ஆனால் கடைசியில் அந்த பிசாசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு முறை உயிரை எடுக்கணும்னு நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். இந்த பொண்ணு இயேசுன்னு சொல்லும் போதெல்லாம் ஜீவன் உள்ள வருது. எத்தனை பேர் நான் பேசுறது கேட்குது? ஒவ்வொரு முறை இயேசுன்னு சொல்லப்பலாம் ஜீவன், மரணாவி எங்க போகுது? பிசாசுக்கு தெரியுதுங்க நீங்க யாருன்னு, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது நாம யாருன்னு. பக்கத்தில் பார்த்து, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு யாருக்கு தெரியுது? ஒரு பிசாசு உயிரை எடுக்கணும்னு ரொம்ப மாதமா உள்ளுக்குள்ளேயே இருந்தும் அந்த உயிரை அந்த பிசாசால என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. ஏசப்பா பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கிருபை பாதுகாக்கிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. அந்த கிருபை உங்க மேல இருக்குயா, அந்த கிருபை உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ கிருபை உங்க மேல இருக்கிறது. அது அசையாத கிருபை, நிலைத்திருக்கிற கிருபை. ஹல்லேலூயா. ஸ்திரப்பட்டிருப்பீர்கள். அப்ப நிலைச்சிருக்கிற கிருபை உங்களை அசைக்கவே முடியாது. எத்தனை பேருக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு? எந்த வியாதி வந்தாலும், எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் இது என்ன ஆகுமோ அப்படி யோசிக்க கூடாது. இவைகளின் மத்தியில கர்த்தருடைய கிருபை என்னை காப்பாற்றும். நான் மீண்டு வருவேன், நான் இதை எதிர்த்து வருவேன், நான் இதை மேற்கொள்ளுவேன். அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு பேசணும். என்னாகுமோ, ஏதாகுமோ, அது ஆயிடுமோ, இது ஆயிடுமோ பேசவே கூடாது, பேசவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும். அப்ப how to receive this grace, இந்த கிருபையை எப்படியா பெற்றுக்கொள்ளணும்? துதி ஆராதனை மூலமா கர்த்தருடைய கிருபைகளை பாடுவேன். அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். நல்லா காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருக்கு நிறைய நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு முதல்ல கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? தாங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. இந்த லாங்குவேஜ் எல்லாம் மாத்திடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நன்றி ஆண்டவரே, இந்த நாளைக்கான உதவி செய்திரே, நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி. நன்றி சொல்ல பழகுங்க. விண்ணப்பத்தை எல்லாம் குறைச்சிட்டு நன்றியை அதிகப்படுத்துங்க, நன்றி அதிகப்படுத்துங்க. நானும் என் வாழ்க்கையில் பார்க்குறேன், நான் விண்ணப்பம் சொல்லி கர்த்தர் செய்கிறத விட நன்றி சொல்லி தான் நிறைய பெற்றுக்கொண்டேன். நன்றி சொல்கிறவங்க நிறைய பெற்றுக்கொள்வாங்க. நிறைய ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 33வது அதிகாரம் ஏசாயா 2வது வசனம். ஏசாயா 33:2. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும். ஆமென். இது கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். தேவரீர் காலையில் அவர்கள் புயம், அங்க அவர்கள் போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பி அவர் ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. அப்படின்னா அவர்கள் புயம் அல்ல, யாருடைய புயம்? எங்கள் புயம். பி அவர் ஸ்ட்ரென்த். காலையிலே எங்களுடைய
புயம், புயம்னா என்னது? பலன் அர்த்தம், ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. காலையிலே எங்கள் பலனாயிரும். அல்லேலூயா. காலையில கர்த்தர் அந்த மேல இறங்கும்னு போட்டிருக்கிறார்ல, ஆங்கிலத்தில் கிரேஸ்ன்னு போட்டிருக்கு. கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் காலையிலே எங்கள் பலனாயிரும். எத்தனை பேர் விளங்குது? இன்னொரு முறை படிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இங்கிலீஷ் பைபிள்லாம் யூஸ் பண்ணுங்க, நல்லது. தமிழ் படிக்கக்கூடாதா? அப்படி இல்லை, படிங்க. லைட்டாக அப்பப்போ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் காலையில் எங்கள் பலனாயிரும். காலையில் எங்கள், அப்ப பலனை கர்த்தர் எப்ப கொடுக்கிறாரு? காலையில். அந்த நாள் ஃபுல்லா வேலை செய்வதற்கான பலன், ஓடுவதற்கான பலன், உழைப்பதற்கான பலன், எல்லாவற்றிற்கான பலனை கர்த்தர் எப்ப கொடுக்கிறாரு? அந்த கிருபைன்ற பாக்ஸ்குள்ள வச்சு கொடுக்கிறாரு. பணத்தை கொடுக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு. எல்லாத்தையுமே கிருபைக்குள்ள வச்சு கர்த்தர் கிருபைன்னு கொடுக்கிறாரு. இனிமே எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்றுக்கொள்வீங்க? அனுதின கிருபை. காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா துதிக்கணும், பைபிள் படிக்கணும், ஆராதிக்கணும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையே கிருபையாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை கேட்டீங்க? சொல்லுங்க. 2 விதமான கிருபை. என்னென்ன கிருபை? 2 விதமான கிருபை. முதலாவது நிலையான கிருபை, அசையாத கிருபை. 2வது அனுதின கிருபை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. நிலையான கிருபை அது உங்க மேல எப்பயுமே இருக்கும், அதை யாராலையும் அசைக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது. இப்ப நம்ம எதை மிஸ் பண்ணிடுறோம்? அனுதின கிருபை. பாருங்க, காலையில இந்த கிருபைய பெற்றுக்கொள்வதை தடுப்பதற்காகவே பிசாசு நைட்ல இருந்து வேலை செய்யறான். கெட்ட சொப்பனமா வருது பாஸ்டர். காலையில ஏந்திச்சா எப்படி இருக்குது? நைட்டெல்லாம் தூங்காம காலையில ஏந்திச்சா கண்ணு எப்படி இருக்கும் பாத்தீங்களா? குடிகாரம் கண்ணு மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டெல்லாம் என்ன பண்ணல? தூங்கல. புரியுதா உங்களுக்கு? ஏன் பிசாசு கெட்ட சொப்பனம்? இப்ப நான் கேட்கிறேன், பகல்ல தூங்கும்போது யாருக்கா கெட்ட சொப்பனம் வருதா? ஏன் நைட்ல வருது? நைட்ல உங்க தூக்கத்தை கெடுக்கிறது பிசாசு. நல்லா தூங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நைட் நல்லா தூங்குங்க. நம்மளுங்க இன்று நான் ஆல் நைட் ப்ரேயர் பண்றேன், முழு ஜெபம் பண்றேன். முழு ஜெபம் பண்ணணும், பிளான் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி பண்ணணும். என்னைக்கு நைட்டு முழு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி பகல்ல தூங்கிட்டாதான் நைட்டு பண்ணணும். பகலெல்லாம் ஓடுவாராம், நைட்டும் ஜெபம் ஜெபம் ஜெபம். அடுத்த நாள் ஜெபம் பண்ண பாஸ்டர், ஆண்டவர் காய்ச்சல் கொடுத்துட்டாரு பாஸ்டர். ஞானமா இருக்கணும். விளங்குதா நான் பேசுறது? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல நித்திரை கொடுக்கிறார். நல்லா தூங்குங்க. சொல்லுங்க, குழப்பம் இல்லாம நல்லா தூங்கணும். ஜெபம் பண்ணும்போது, நைட்டு தூங்கும்போது என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? சொல்லுங்க, என்ன சொல்லி ஜெபம் பண்ணோம்? என்னெல்லாம் இப்படி பார்க்குறீங்க? தூக்கம் வேணுமா வேணாமா? ஐயா, நல்ல சமாதானமான நித்திரை ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய வியாதிக்கு பிரச்சனை, டாக்டர்கிட்ட போனா நைட்டு தூக்கம் வருதான்னு கேட்கிறாரு, ஒழுங்கா நைட்டு தூங்குறீங்களான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், உங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். நல்லா பிசினஸ் பண்ணுவீங்க, நல்லா வேலை செய்வீங்க, நல்லா ஓடி 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 உழைப்பீங்க. என்ன கர்த்தர் உயர்த்தினாலும் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டை ஒழுங்கா கொடுத்துடணும். எத்தனை பேர் நான் பேசுற புரிஞ்சுக்கிறீங்க? எவ்வளோ வேலை செஞ்சாலும் தூங்க வேண்டிய நேரம் சரியா தூங்கணும். அப்பதான் வேலை நல்லா ஓடும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இன்று இரவு சமாதானமான நித்திரை, சந்தோஷமான நித்திரை. நான் நல்லா தூங்கும்போது தூதர்கள் எல்லாம் இங்கே டான்ஸ் ஆடணும், என் பக்கத்தில் நிற்கணும், பரலோக தரிசனங்கள் எனக்கு வரணும். ஏசப்பாவை நான் நைட்டு தூங்கும்போது சொப்பனத்தில் பார்க்கணும். இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க, நல்லா தூங்க. காலையில் ஏந்திச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏந்திச்சு, அப்பா உம்முடைய கிருபைகளை நான் பாடுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கி பாருங்க, பரலோகமாக இருக்கும். ஆமென்.
நாளைக்கு நீங்க ஜெயிக்க கூடாது, தோல்வி அடையணும்னு பிசாசு எப்ப இருந்து போராடுறான்? இன்னைக்கு நைட்ல இருந்து போராடுறான். நைட்ல இருந்து போராடுறான். விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், கர்த்தர் நல்லா தூங்குவதற்கான கிருபை தருவாராக. வித்தியாசமா இருக்குல்ல? இது பெரிய ஆசீர்வாதங்க. அவன் கோடி கோடியா பணம் வச்சுட்டு கண்ணை முன்னா என்ன வரலன்றான், தூக்கம் வர மாட்டேங்குதுன்றான். பாக்கெட்ல ஒரு பைசா இல்ல, தூங்குனா நம்ம அடுத்து கண்ணை முன்ன அடுத்த செகண்டு. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்குன்னு எப்பயுமே தூங்கிட்டே இருக்கக்கூடாது. எஸ், தேவன் தமக்கு பிரியமான நல்ல நித்திரை கொடுக்க. ஸோ அப்ப இரவு நல்லா தூங்கி காலையில எழும்பும்போது கிருபையில எழுந்திக்கணும். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபைகளை கொடுப்பாராக. இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை சொல்லலாமா? சொல்லிட்டு நாம ஜெபம் பண்ணுவோம். எடுத்து வாசிங்க. கொரிந்தியர், மறந்துடக்கூடாது இந்த வார்த்தையை. ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி உங்க குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல நீங்க சொல்லணும். இந்த மாதம் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடப்பதாக. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?